நேற்றுலேருந்து டிவிக்கு வந்து பிஜேபி கூட பேசிட்டு இருக்க தகவல்ங்க. அவர் எந்த மதவாதத்துக்கு எதிராக நான் கட்சி தொடங்கியிருக்கிறேன் என்று சொன்னாரோ அதே கட்சியோடு அவர் கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நிராகரிப்பார்கள். ஆனால் நடிகர் விஜய் வந்து இது வரைக்கும் ஆட்சிக்கே வரல. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இது தேர்தல் வாக்குறுதி அள்ளி வீசுறாரு. அதை பற்றி கருத்து அதெல்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கான அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த்து இல்லை. நடிகர் விஜய் வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து தேர்தல் அறிக்கை விடும்போது விமர்சிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து தேர்தல் அறிக்கை வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஆந்திரா, தமிழ்நாடு, ஏனைய மாநிலங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிறார். இதில் எதுவுமே இன்னும் கேட்க போனால் அவர் சொல்வதெல்லாம் பல திட்டங்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக நடந்தேறி வருகின்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அது நடந்து வருகிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாததுதான் இதை காட்டுகிறது. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா 2026? கண்டிப்பாக நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி திமுக தலைமையில் 4 தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலிலும் திமுக தலைமையிலான இந்த அணி மகத்தான வெற்றி பெறும். நிதிஷ்குமார் சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ஆகிறாரு. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய மாடல். பல மாநிலங்களை தனதாக்கிக் கொள்வது, முதலமைச்சர்களை தனதாக்கிக் கொள்வது, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை பயன்படுத்தி மிரட்டுவது, அடிபணியாதவர்களை சிறையில் அடைப்பது, கெஜ்ரிவால் போன்றவர்களை பொய் வழக்கின் இப்போது டெல்லி உயர்நீதிமன்றமே உச்சநீதிமன்றங்களை அவர் நிரபராதி என்று விடுதலை செய்திருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா என்பது மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெறாது. சார், ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அது அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இப்போ விஜய் ஆரம்பித்த கட்சி தாவேகவும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாமே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க எப்படி அந்த விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க மக்கள் மத்தியில்? அது எப்படி இல்லை, அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் நிதிநிலையை மிகச் சிறப்பாக, அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் வருகின்ற வரி வருவாயை வைத்து எந்த மக்களுக்கு எந்த திட்டங்கள் தேவை என்பது, மாணவர்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, முதியோர்களுக்கு என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன, தொழிலாளர்களுக்கு என்ன, விவசாயிகளுக்கு என்ன என்பதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு அளவறிந்து அந்த நிதி ஒதுக்கீடு நடைபெற்று வருகிறது.